பயப்பட வேண்டாம். நான் கேட்க போற கேள்வி உங்க துறையில இருந்ததா? அப்படின்னா கலக்கிடலாமா? 10281. ஓகே, கேள்விதான் என்ன? அதான் சார் கேள்வி. 10281. இந்த நம்பர் உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்த? நான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்மா, தப்பா போய் பைனான்ஸ் மினிஸ்டர் பதிலா என்ன கொண்டாண்டாங்க. ஒரு தபா அதே பாட்டை போட்டனா இதே சீட்ல கப்புனு அடி எடுத்து வச்ச மாவான. நீங்க மினிஸ்டரா இருந்த இந்த ஒரு வருஷத்துல 10,281 விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 10,281 பேர். இதுல பாருங்க மினிஸ்டர் சார், அந்த விவசாயிகளை நீங்க காப்பாத்தல, இந்த 376 பயணிகளை நீங்க காப்பாத்த போறது. மாமா கட்சியில இலாக்கா இல்லாத மந்திரி ஆக்கிடுவானுமா, ஒரு சான்ஸ் கொடுத்துருமா. ஓகே தரேன். ஒரு ஏழை விவசாயி டிராக்டர் வாங்குறாரு, வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே நேரத்துல ஒரு பணக்கார மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறாரு. 2 பேருமே பேங்க்ல லோன் வாங்குறாங்க. 2 பேர்ல வட்டி யாருக்கு அதிகம், யாரு கம்மி? சூப்பர். முதல்ல நீங்க 376 பேர் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா பென்சி காருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், டிராக்டருக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. தப்பு மினிஸ்டர் சார். டிராக்டருக்கு வட்டி 13%. ஆனா பென்ஸ் மாதிரி ஆடம்பர காருக்கு வட்டி வெறும் 6%. இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. சார் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லைங்க, வேற எதனா வழி இருந்தா சொல்லுங்க. இருக்கே, பேனா எடுத்துக்கங்க, எழுதிக்க. சரியா எழுத வராது. 40,000 கோடியே 97,13,556 ரூபாய் மட்டுமே. நம்ம இது 40-50 கோடினா பரவாயில்ல, ஒரேடியா 40,000 கோடினா எங்க இருந்து எடுத்துன்னு வருது? நீ சொல்லு. பிரைவேட் செக்டர்ட்ட கேளுங்க, யாராவது பிசினஸ்மேன். பிசினஸ் மேனுக்கு ப்ராப்ளம்னா நாங்க கொடுப்போமா? எங்களுக்கு ப்ராப்ளம்னா எந்த பிசினஸ் மேன் கொடுப்பாங்க? கொடுப்பானுங்க சார், கொடுப்பானுங்க. ஒரு பிசினஸ் மேனுக்கு பிரச்சனைனா நீங்க பணம் கொடுக்கறப்போ, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பிசினஸ் மேன் பணம் கொடுக்க மாட்டானா? இன்னும் 10 நிமிஷத்துல ஒரு பிசினஸ் மேன் உங்களுக்கு போன் பண்ணி நான் கேட்ட பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லுவான். உங்க போனை மட்டும் பக்கத்துல வச்சுங்க.